வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், படபடப்பு, இது எல்லாமே பிரச்சனையுமே கியூர் ஆகிடும். இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவை அளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்டு இருக்கு. பழங்காலம் தொட்டே இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த ஏலக்காய் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் முக்கிய பங்கு வகிக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள், வாயு சம்பந்தமான கோளாறுகள், விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு ஏலக்காய் சிறந்த தீர்வாக நம்பப்படுது. ஸோ எப்படி ஏலக்காய் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமனைகள் கொடுக்குது, அதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஏலக்காய். ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும், டீ காஃபியில் அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாலும், நமக்கு இருக்கக்கூடிய ஹை பிபி, அந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது ஏலக்காய். சிறுநீரை நம்மளுடைய உடலில் பெருக்கி உடல் வறட்சியை நீக்கி கழிவுகளை நம்மளுடைய உடலிருந்து ஏலக்காய் அகற்றும். ஸோ குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஏலக்காய் ஏதாவது உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போது எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே நிச்சயம் இடம் பிடிக்குது. நமக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனை, அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸு, வாயு சம்பந்தமான பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அஜீரணம் தொடர்பான, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ஏலக்காய் உதவி புரியும். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது. இதனால் ஏலக்காயை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாயு துர்நாற்றம், கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது சுவாச புத்துணர்ச்சி பெறலாம். இது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதால் நமக்கு வாயில் துர்நாற்றம் ஏற்படாது. புத்துணர்ச்சியான சுவாசம் தான் கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து போவதற்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம நிதானப்படுது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை நமக்கு குறைத்து சுவாசித்தலை எளிதாக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஏலக்காயினுடைய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயினுடைய வாசனை நமது மனதை சாந்தமடைய செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்கு. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்குது. சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதன் மூலமாக நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கப்படுவதால் எளிமையாக சுவாசிக்க ஆரம்பிக்கலாம். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. சருமம் மற்றும் தலைமுடி தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு, அந்த சருமத்தையும் தலைமுடியையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். சிறந்த சருமம் நமக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக மாறும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் கிடைக்கப்படும். ஏன்னா நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அழுக்குகள், கிருமிகள் எல்லாமே வெளியேற்றப்படுவதால் சிறந்த சர்மம் நமக்கு கிடைக்கும். மிருதுவான உதடுகளை பெறுவதற்கு ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்குமே இடம் இருக்காது. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கியூர் பண்ணிக்கலாம். ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடிக்கு ஊட்டச்சத்தை அளிக்கும். சருமத்தையும் உள்ளிருந்து நமக்கு ஏலக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பொலிவானதாக ஒரு சருமத்தை கொடுக்கும் ஏலக்காய். ஸோ ஏலக்காயில் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்குது. இதனால் நீங்கள் தொடர்ந்து ஏலக்காய் தினமும் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அந்த டீ காஃபியில் ஏலக்காய் பயன்படுத்தலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய இனிப்பு, கார வகைகள்,
அதாவது இந்த பாயாசம் போன்றவை, குறிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளிலும் ஏலக்காய் எடுத்துக்கலாம். இல்லைனா அப்படி வெறும் ஏலக்காய் 2 ஏலக்காய் நீங்கள் மென்று சாப்பிடும்போது இந்த வாய் துர்நாற்றம், சுவாசம் சார்ந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து அகற்றப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து மருத்துவ பயன்களுக்காக இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நன்மைகள் புரிஞ்சிருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.